ஜெய் ஸ்ரீராம். அப்பா ராமா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஜெய் ஸ்ரீராம். ஹனுமாரே, நான் உங்களோட ரோல் தான் பண்ண போறேன். நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். சாரி சார், சாரி. ராமாயணம் ரிஹர்சல் நடக்குதோ? ஆமா சார், கரெக்ட். அதேதான். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். பிராமிஸா சார்? நம்ப மாட்டீங்க, நான் ஹனுமார் வேஷத்தை அட்டகாசமா போடுவேன். வாளையும் மாட்டிட பாருங்க. அப்ப நீ கம்ப்ளீட்டா கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிட்டேன்னு சொல்ற? ஆமா சார். வேணும்னா ஒரு சீனை ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரி சார், சொல்லுங்க என்ன சீன் பண்ணணும்? எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா மனப்பாடமா தெரியும். உங்ககிட்ட லைட்டர் இருக்கா? லைட்டரா? லைட்டர்? லைட்டரா? இருக்கு சார், இருக்கு சார், தரேங்க. இந்தாங்க சார். எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்ல, இருந்தாலும் வச்சிருக்கேன். நான் கேட்டேனா? இப்போ எந்த சீன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லு. நீங்களே சொல்லுங்க. உனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ராவணன் ஹனுமானோட வால்ல நெருப்பு வைப்பாரு. தெரியும் சார். கிளைமாக்ஸ். சோ நம்ம கிளைமாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். சோ அதுக்கு நீ முதல்ல மலை மேல ஏறிடு. சார் ஒரு நிமிஷம். ஜெய் ஸ்ரீராம். அடேங்கப்பா. ஜெய் ஸ்ரீராம். சீதா தேவி தெரியுறாங்களா? ஜெய் ஸ்ரீராம். ஆமா, லைட்டர் எதுக்கு வாங்குனீங்க? சார் சார் சார், விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நில்லு. ஏன் சார் அடிச்சீங்க? இப்பதானே திருப்பா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் உன் கவனம் வேலையில இல்லாம வேற எங்கேயும் இருக்கு. பொண்ணுங்களுக்கு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி லைஃபை மிஸ் பண்ணிடாத. சாரி சார். டே 1/2. இப்போ நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். உன்னோட வால்ல நான் நிஜமாவே நெருப்பு வச்சிருந்தேன்னா நீ எப்படி ஓடுவியோ அப்படி ஓடணும். 1 2 ஓடு. தேங்க் காட் அபி, நான் உனக்காக தான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.